ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ரசம் தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். 2 பீட்ரூட், தக்காளி, பச்சை மிளகா தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டை மட்டும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்தை தாளிக்கிறதுக்கு சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. பொரியலுக்கு நான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது ரசத்துக்கு. இப்போ நம்ம ஆற வச்ச பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் பீட்ரூட், தக்காளி மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணால் இங்கேயும் போட்டுக்கா, நான் போடலை. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியில் பச்சை மிளகா போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கிறோம். இது கூடவே நம்ம மிளகு சீரகத்தையும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு அது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சைடில் நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, இது கூட பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா நம்ம பீட்ரூட் ரசம் பக்காவாக ரெடி ஆகிடுவோம். லஞ்ச் பேக் பண்ணலாமா? ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரசத்தை எப்போவுமே நெய்யில் தான் தாளிப்போம். நீங்கள் எதில் தாளிப்பீங்கன்னு சொல்லுங்கள். நெய்லியா எண்ணெய்லையா? நெய்யில் தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. வஸ்தானண்டி.